ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் சேரில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகாது. நாம் வந்து சேரில் உட்காந்து நகர்ந்தோம்னா கூட அந்த சேர் நகராது, அந்த வீல் சுற்றவே சுற்றாது. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலில் வந்து முடி, நூல் அந்த வீலில் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அது எப்படி கிளியர் பண்ணுறது, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா கையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அறம் டூல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா திருப்புளி அந்த மாதிரி டூல்ஸ் வந்து வச்சு நாம் இந்த சக்கரத்தினுடைய சைடில் வச்சு லைட்டாக தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற வீல் வந்து ஸோ இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ரொம்ப நாள் வீலாக இருந்தது அப்படின்னா அதை வெளியில் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடி, நூல் இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு க்ரீஸ் வச்சு நாம் மறுபடியும் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. க்ரீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த பழைய மாதிரியே அந்த வீலை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்கன்னா ரோல் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் பகுதியிலையும் அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டக்காக இருந்தது. சேம் இதே மெத்தடில் அதையும் வெளியில் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா துருப்புலாம் நிறைய பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப பழசானதுனால அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் லைட்டாக க்ரீஸ் வச்சு மறுபடியும் பழைய மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரொட்டேஷன் பண்ணால் நீட்டாக ரொட்டேஷன் ஆச்சு. நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸாக இது ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கையில் அடிபடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வீல் சேரில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து 100% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.